வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்த வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 347 அப்படின்றதா வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 297 அப்படின்றதா வந்து நம்ம நேற்று கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து ஆப்போசிட் பண்ணி அவன் வந்து இன்னைக்கு பிசியில் வந்து 47 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருக்கான். நம்ம வந்து ஒரு 97 அப்படின்ற நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம கெஸ்ஸிங் வந்து மோரலெஸ் கொஞ்சம் வந்து சிமிலராக தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்க்கும்போது நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் வந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 347. பொதுவாக வந்து ஒரு நம்பரை வந்து அவன் கேமில் எடுக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த நம்பரை வந்து கேமில் எடுத்து ஆடிடுறான். அப்படி பார்க்கும்போது ஒரு 28, அதாவது போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து ஒரு 28 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 38. ஸோ 2 வாட்டி வந்து இந்த மாதம் வந்து 27 வந்து பிசியில் வந்து அடிச்சிருப்பான். அந்த 27 பிசிக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 37 வந்து வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே வந்து 37 வந்து இருந்துச்சு. ஸோ 97 ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் நான் 37 வந்து கொடுக்கல. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 37 ஒரு 47 வந்து பிசியில் வந்து வந்திருக்கு. 47 அப்படின்றது வந்து ஒரு கண்டினியூவேஷன். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் வந்து ஒரு 67, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 77. ஸோ அந்த ஒரு பேசிஸில் ஒரு 57க்கு ஒரு 47 வந்து பிசியில் வந்து இன்னைக்கு கொடுத்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட் வந்து 47 அப்படின்னு சொல்லி கேமை வந்து 347 அப்படின்னு சொல்லி கேமை வந்து முடிச்சிருக்கான். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங்கை வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீக்லி சார்ட்டில் வந்து ஒரு நம்பர் வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சார்ட்டில் பாருங்கள், இங்கே வந்து ஒரு நம்பர் வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 0 1 1 2 3 4 நாள் விட்டு அந்த 0 1க்கு வந்து கரெக்டாக ஆப்போசிட் வந்து 65 அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பான். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் பவர் நம்பரு. ஸோ இப்போ டைரக்ட் பவர் நம்பர் வந்து 4 நாள் விட்டு அந்த 65 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். ஸோ அதே மாதிரி இந்த மாதம் அதே பேட்டர்னில் இந்த வாரத்தில் வந்து இந்த 0 1, அதாவது ஏசியில் வந்து 0 1. ஸோ அப்போ அதுக்கு அடுத்த மாதிரி 4 நாள் 1 2 3 4. ஸோ கரெக்டாக வந்து இன்றைக்கி அந்த 5வது நாள், அதாவது நாளைக்கு திங்கட்கிழமைக்கு அந்த 0 1 வந்து திருப்பறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ 0 1 எங்கெல்லாம் வந்திருக்கோ அங்கே வந்து அந்த 65 அப்படின்றத வந்து கொடுத்துருப்போம். ஸோ இங்கே வந்து அந்த 0 1 வந்து ஏபியிலேருந்து கீழே வந்து பிசியில் வந்து கரெக்டாக 65 அப்படின்னு சொல்லி திருப்பியிருப்பான். ஸோ அதே மாதிரி இந்த 0 1 நமக்கு வந்து இன்னைக்கு நாளைக்கு ஒரு வேளை வந்து ஏசியில் வந்து திருப்புறோம் அப்படின்னா 65 அப்படின்ற நம்பர் வந்து ஏசியில் வந்து வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ 65 பிசியில் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இந்த நம்பர் வந்து நாளைக்கு பிசியில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ பிசியில் வந்து நாளைக்கு ஒரு ஏசியில் வந்து 65. ஓகேங்களா? ஸோ ஏசியில், ஏன்னா வந்து ஏசியில் தான் வந்து 0 1 அப்படின்ற நம்பர் வந்து இருந்துச்சு. ஸோ டேரெக்டாக வந்து அதை ஸ்வாப் பண்ணாமல் ஒரு நம்பரை வந்து ஸ்வாப் பண்ணி நம்ம கரெக்டாக வந்து ஒரு ஏசியில் 65 அப்படின்ற நம்பர் வந்து கொடுக்கலாம். ஏன்னா வீக்லி சார்ட்டில் எப்போல்லாம் வந்து 0 1 வருதோ, ஏன்னா போன வாரம் சண்டேயில் வந்து கரெக்டாக 901 அப்படி இருக்குது, 965 அப்படின்ற நம்பர் வந்து 4 நாள் கழிச்சு அடிச்சிருந்தான். ஸோ அதே மாதிரி நமக்கு இன்னைக்கு, அதாவது நாளைக்கு திங்கட்கிழமைக்கான ஒரு வின்னிங்க்கு வந்து இந்த 0 1க்கு ஒரு 65 அப்படின்ற நம்பர் வந்து வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஏசியில் வந்து 65 வருது அப்படின்னா பி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டு பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து எப்படி வந்து அந்த 67க்கு ஒரு 77, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் விட்டு இங்கே 68. ஓகேங்களா? ஸோ இந்த 68 அடிக்கும்போது கரெக்டாக ஏசி 68, பிசியுமே 68. ஓகேங்களா? ஸோ 2 டபுள் நம்பரு 68 ஒரு 67, ஒரு இங்கே வந்து ஏபியில் வந்து 77, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து 66. ஸோ ஒருவேளை என்னோட கெஸ்ஸிங் நாளைக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 55 வந்து பிசியில் வந்து வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ ஏபியில் வந்து ஒரு 77, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 66. ஸோ ஏ போர்டு வந்து
இந்த 66க்கு ஒரு 65 வந்துச்சு அப்படின்னா ஏசி 65 பிசி 65 அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து நாளைக்கு கேமை முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு திங்கக்கிழமைன்றதுனால திங்கக்கிழமை இருக்க மோஸ்ட்டாக வந்து இந்த நம்பரை எப்படி வந்து ஏ போர்ட்லேயோ இல்லை பி போர்ட்லேயோ ஏதோ ஒரு நம்பர் வந்து சேமாக வரும். ஸோ அப்படி வரும்போது இந்த மாதம் வந்து 6ன்ற நம்பரை வந்து கேமில் எடுத்து ஆகிட்டே இருக்கான். இந்த மாதமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் எல்லாமே வந்து ஒரு சீக்வன்ஸான ஒரு ஆர்டரில் தான் இருக்கும். இந்த 60 வந்துருச்சு கேமில், ஒரு 61 வந்துருச்சு, ஒரு 62 வந்துருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு எல்லா நம்பருமே வந்து கரெக்டாக 60, 61, 62, ஒரு 64, ஒரு 65, 66 வந்துருச்சு, 67, 68, 69மே வந்துருச்சு. ஸோ 69 அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 71, 81, 91மே வந்துருச்சு. 62க்கு ஒரு 61 அடிச்சிட்டான். ஸோ ஒரு 71க்கு ஒரு 72மே கெஸ்ஸிங்கில் கொடுத்துருக்கேன். 91க்குமே வந்து 92 ஏற்கனவே கெஸ்ஸிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு இருக்க பேலன்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65 வந்து கேமில் வந்து இன்னும் அடிக்கலை. ஸோ அந்த 65க்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து ஏசி 65 பிசி 65 அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து உங்களுக்கு நாளைக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல நம்பரு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த நம்பர் வருது அப்படின்னா ஒரு பக்காவான பேட்டர்னில் ஒரு நல்ல கெஸ்ஸிங் வந்து நமக்கு நாளைக்கு கெஸ்ஸிங்கில் வந்து நிற்கிது. ஸோ 65 ஏசி 65 பிசி 65. ஸோ டபுள்ஸ் வர்றதுக்கு நாளைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஏபியில் வந்து அவன் 2 வாட்டி வந்து 66, ஒரு 77. ஸோ அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65, அது இல்லைனா வந்து 55. ஸோ 55 வந்து ஏபியில் வந்து கொடுக்காம உங்களுக்கு பிசியில் வந்து நான் 55 அப்படின்னு கொடுத்து நான் ஏ போர்டில் வந்து 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 6 கொடுக்கறதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா அவன் 60 கேமில் வந்து ஏ போர்டில் 6 வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ நாளைக்கு ஒரு வேளை வந்து நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஸோ அதுவும் இங்கே பாருங்கள் நமக்கு மந்த்லி சார்ட்லேயுமே வந்து சேம் இதே டேட்டில் வந்து போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70, அதாவது 07 வந்து 70, இங்கே வந்து ஒரு 80, ஒரு 60, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 30, 50. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சீக்வன்ஸாக 10, 20 அப்படின்ற ஏறுற மாதிரி ஒரு 70, 80, 60. இங்கே பாருங்கள் ஒரு 45. ஸோ அந்த 45, 65க்கு ஒரு நடுவில் இருக்க நம்பர் வந்து ஒரு 55. ஸோ இந்த 55 தான் வந்து நாளைக்கு ஒரு வேலை கொடுப்பான் அப்படின்னு தான் சொல்லி நான் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து ஒரு 55 வந்து கேமில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ தான் 55 வருது அப்படின்னா ஸோ ஏசி போர்டில் வந்து 65 வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஏபியில் வந்து கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து உங்களுக்கு நான் நாளைக்கான கெஸ்ஸிங் வந்து ஏபி போர்டில் வந்து 65, ஸோ பிசி போர்டில் வந்து 55. ஏன்னா அது ஒரு நல்ல நம்பராக வந்து பேட்டர்ன்லாம் கரெக்டாக வருது. ஸோ நாளைக்கு ஒரு வேலை வந்து இந்த பேட்டர்னில் அவன் கெஸ்ஸிங் எடுக்கிறான் அப்படின்னா கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்னை சீக்வன்ஸில் கொண்டு போகிறான் அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பாக வந்து கேமில் அடிச்சிருவான். ஸோ நேற்று அது 613 அப்படின்ற நம்பர் வந்து கரெக்டாக வந்து ஒரு 68ஓட டைரக்ட் பவர் நம்பரை ஒரு நம்பர் அழகாக வந்து சேமாக ஏ போர்டில் காமனாக வச்சுட்டு 68 வந்து 13 அப்படின்னு சொல்லி திருப்பி இன்னைக்கான கேமை வந்து அவன் முடிச்சிட்டான். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 47, அந்த 47 பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வந்து 47, அதை வந்து பிசியில் வந்து 47 அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். ஸோ கரெக்டாக கேப் நம்பரை வந்து இந்த மாதம் மட்டும் கரெக்டாக வந்து சிம்பிளாக வந்து கேமை வந்து முடிச்சிட்டு இருக்கான். கரெக்டாக என்ன நம்பரை வந்து அவன் முன்னாடி அடிக்கிறானோ அந்த நம்பர்லேருந்து தான் வந்து அதுக்கு அடுத்த நம்பரை வந்து கொடுத்துட்ருக்கான் வின்னிங்கில். ஸோ அதனால தான் இந்த பேட்டர்னை வந்து நான் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து இன்னைக்கு கொடுக்குறேன். ஸோ ஃபாலோஅப்பில் கொடுத்துருக்க ஒரு சில நம்பர்ஸும் வந்து ஃபாலோஅப்பில் வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுலாம் வந்து ஒரு 56, ஒரு 55, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90. ஏன்னா நேற்றுமே வந்து நான் 97 வந்து கொடுத்துருந்தேன். அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்க அப்படின்னா 92மே உங்களுக்கு வந்து கேமில் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இந்த 92, 97, 97 வந்து கொடுத்துட்டேன். ஸோ 95, 92, ஒரு 56, இன்னைக்கு கொடுத்த கெஸ்ஸிங் வந்து ஒரு 55. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிசியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் கேமில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட பேட்டர்னும் உங்களோட பேட்டர்னும் சேமாக இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் எடுத்து கேமில் ஆடிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மறுபடியான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.